எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். எடப்பாடியாருக்கு எதிராக பொதுக்குழுவை கூட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை வந்து வேலுமணி தரப்பு பண்ண போறாங்க போல இருக்கே. அவருக்கு ஏற்பட்ட இன்னல்கள், இடையூறுகள், சட்ட சிக்கல்கள் அத்தனையும் முறியடிப்பதற்கு உடன் இருந்தவர்கள் தங்கமணி, வேலுமணி, சிவிசன். அவங்க உட்பட ஒரு 26 மாவட்ட செயலாளர்களை ஒரே கையெழுத்துல தூக்கி எறியதுதான் இது எந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகாரத்தின் உச்சம் அப்படிங்கிறத பார்க்கணும். தொடர்ந்து தோல்வி 10-11 தேர்தலில் தோல்வி வருகிற பொழுது அப்போ நீங்கள் தார்மீக பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து செயற்குழு பொதுக்குழுவை கூட்டுவோம், ஆய்வு நடத்துவோம், பேச விடுவோம், அதுவும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அப்போ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எடப்பாடியாருக்கு அந்த பொதுச்செயலாளர் பதவியை விட்டு கொடுப்பதற்கு மனம் இல்லை. இல்லை, முழுக்க இவர் தான் பதவி வெறி. அந்த பதவி வெறியுடைய உச்சம் எப்படின்னா திமுக ஆதரவோடு கூட முதலமைச்சராக வர்றதுக்கு முயற்சி நடந்தது கேள்விப்பட்டேன். அடிமட்ட தொண்டனுடைய கனவுல கூட திமுக தயவுல ஆட்சி அமைக்கணுங்கிறது வராது. ஆனால் இந்த கட்சியை வழிநடத்துகிற முதன்மை பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த எண்ணம் வருகிறது என்றால் எப்படி ஒரு கட்சியை கொண்டு போவார்? இந்த சந்தேகம் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு வந்ததுனால தான் அவங்க சரி இவர் இனி சரியா வராது அப்படின்னு வந்திருக்காங்க. வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தா கூட பரவாயில்ல, இந்த அணியினர் யாரு, வேலுமணி, சண்முகம் அமைச்சரவையில பங்கு பெறக்கூடாது. இப்ப தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் கூட தயக்கம் காட்டுறதா கேள்விப்பட்டேன். திராவிட கட்சிகளை வீழ்த்தி ஒரு புதிய சக்தியாக நம்மளை கொண்டு வந்திருக்காங்க, மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஸோ இந்த சூழல்ல நாம வந்து அவங்களை சேர்க்கிறது சரியா வரும்னு எனக்கு தோணலை அப்படின்னு. ஓகே, அந்த 25 உறுப்பினர்கள் கடிதம் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் 22 பேர் கடிதம் கொடுத்திருக்காங்க. ஆனால் 22 பேர் ஆதரவு நிலைப்பாட்டில் அவங்க எதிராக இருந்தாங்க. ஆனால் கொடுத்த கடிதம் எப்படி தெரியுமா, அங்கே கவர்னர்கிட்ட வந்து நம்ம ஆட்சி அமைக்க அனுமதி கோரணும், அதனால் 47 எம்எல்ஏக்களுக்கு கையெழுத்து போடுங்க ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு இந்த 47 உறுப்பினரும் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்லி போய் கொடுத்துட்டாரு. இப்போ பேரவைத் தலைவர் அதிகபட்ச உறுப்பினர்கள் நாங்கள் தனி அணியாக செயல்படுவோம் என்று சொல்லுவதால் என்ன நடக்கும்? எஸ்பி வேலுமணி குரூப் அதிமுக நம்பர் 1, எடப்பாடி தரப்பு அதிமுக நம்பர் 2 அப்படி கொண்டு வாங்க. வெளிப்படையா தெரியும். இவருடைய செயல் என்பது மீண்டும் கட்சியை அழிவு பாதைக்கு தான் கொண்டு போகுது, சரிவுக்கு தான் கொண்டு போகுதுங்கிறத உணர மாட்டேங்கிறார். ஆதானையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா அவர்களா. வணக்கம் துரை கருணா சார். வணக்கம் சகோதரா. நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். சிறப்பு, மகிழ்ச்சி. அதிமுக நடக்கக்கூடிய பிரச்சனை தான் சார் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக்கிங்காக மாறிக்கிட்டு இருக்கு. 2 பக்கமும் மாறி வசை மாறி தான் பொழியிறாங்க. கடந்த காலங்களில் ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன நடந்துச்சோ அதே வந்து இபிஎஸ் அவர்களுக்கு நடக்கிற மாதிரியான சமிக்ஞைகள் தான் நமக்கு தெரியுது. பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்களை வந்து குதிரை பேரத்தில் ஈடுபட்டு தங்கள் பக்கம் இழுப்பதற்கு பல முயற்சிகள் நடந்துகிட்டு இருப்பதாக தகவல். என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு? குறிப்பாக எடப்பாடியாருக்கு எதிராக பொதுக்குழுவை கூட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை வந்து வேலுமணி தரப்பு பண்ண போறாங்க போல இருக்கே. வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிற பழமொழிக்கு எடுத்துக்காட்டா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். கடந்த 3-4 ஆண்டுகளாக ஒன்றுபட்ட அதிமுக தான் வெற்றி பெற முடியுங்கிறத நம்ம அதன் மூலமாகவே பதிவுகளில் நம்ம பேசியிருக்கிறோம். தொடர்ந்து அந்த கருத்தை வலியுறுத்திருக்கேன். 2024 தேர்தலுக்கு பிறகு இன்னும் கூடுதலாக எல்லா தரப்புலேருந்து வந்தது. அந்த கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள்லேருந்து எல்லோருமே ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி சாத்தியம் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் பிடிவாதமாக இருந்தார். இந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வருவதற்கு, அவர் ஒற்றை தலைமையை ஏற்று பொதுச்செயலாளராக வருவதற்கு அவருக்கு ஏற்பட்ட இன்னல்கள், இடையூறுகள், சட்ட சிக்கல்கள் அத்தனையும் முறியடிப்பதற்கு உடன் இருந்தவர்கள் தங்கமணி, வேலுமணி, சிவிசன். தங்கமணி, வேலுமணி டெல்லியிலேயே ஒரு லாபியை உருவாக்கி இவருக்கு அரணாக இருந்து பாதுகாத்தவர்கள். அவங்க உட்பட ஒரு 26 மாவட்ட செயலாளர்களை ஒரே கையெழுத்துல தூக்கி எறியதுதான் இது எந்த அளவுக்கு ஒரு சர்வாதிகாரத்தின் உச்சம் அப்படிங்கிறத பார்க்கணும். வெளியேறின எல்லோருமே நம்ம நத்தம் விஸ்வநாதன் உட்பட இது மிகப்பெரிய துரோக செயல். தொடர்ந்து இந்த துரோக செயலில் அவர் ஈடுபடுகிறாரு. காலம்தான் அவருக்கு பதில் சொல்லணும் அப்படின்ட்டாரு. இப்படி ஒவ்வொருவரையா யாரெல்லாம் நீக்க வேண்டாம் என்று வலியுறுத்தினோமோ அவங்களெல்லாம் நீக்கிட்டாரு.
யாரையும் நீக்க வேண்டாம்னு சொன்ன எங்களையும் நீக்கிட்டாரு. ஒரு கட்டத்தில் அவர் தன்னைத்தானே கூட நீக்கிக்குவார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை அவர் பதிவு பண்ணார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மோசமான சூழலுக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு சென்று விட்டார். இப்போ ஒரு அணி சட்டமன்ற உறுப்பினர்கள் 47 பேரில் 25 தனி 22 தனி அப்படின்னு வந்துருச்சு. ஒரு பொதுக்குழுவை கூட்டுங்க, விவாதிப்போம், ஆய்வு செய்வோம். தொடர் தோல்வி, ஒரு 10-11 தோல்விகள் இருக்கு. தோல்விக்கு எடப்பாடி பழனிசாமியை மட்டுமே நாங்கள் குற்றம் சுமத்தலை, கூட்டு பொறுப்பு தான். ஆனால் முதன்மை இடத்துல கட்சியை வழிநடத்துகிற தலைவர் வந்து மற்றவர்கள் கருத்துக்கு மதிப்பு கொடுத்து அதை ஏற்றிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. எனவே தான் பொதுக்குழுவை கூட்டி நாம் விவாதிப்போம், என்ன நடந்ததுங்கிறது நம்ம தொகுதி வாரியாக 234 தொகுதிகள்லையும் போய் குழுக்கள் போட்டு ஆய்வு நடத்துவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வலியுறுத்தினும் போது எல்லாம் வேண்டாங்க, பார்த்துக்கோ, எல்லாம் சரியாக போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் இவங்க இன்னொரு முடிவு எடுக்க வேண்டியது வந்துருச்சு. இப்போ இவர்கள் எடுக்கும் முடிவும் சரியானதான் அப்படின்னா என்னுடைய பார்வையில் இதுவும் சரியானதல்ல. ஏன்னா கட்சி ஒற்றுமையோடு வலிமையோடு இருக்க வேண்டும் என்கிற போராட்டத்தில் அதில் தொடர வேண்டிய இவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அமைச்சரவையில் இணைந்து அவர்களோடு கூட்டணி ஆட்சி என்று சென்று விட்டால் சில அமைச்சர்கள் கிடைக்கலாம், ஒரு 5-6 அமைச்சர்கள். அதிமுக கரைஞ்சிடுமே சார். இல்லை இல்லை இல்லை, நீங்கள் இது வந்து தொண்டர்கள் இயக்கம், வழிநடத்துறதுக்கு சரியான தலைமை வந்தா நீங்க அடிக்கடி இது சார் நீங்க சொல்றது எல்லாமே வாஸ்தவம் சார். சரி சார், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக ரெண்டுமே பிரதான கட்சிகள், அவர்கள் தலைமையில தான் கூட்டணியில இருப்பாங்க. ஆமா, இப்போ தாவேகா கீழே சபார்டினேட்டா கீழே போய் அமைச்சரவையில இடம் வகிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பிறகு எப்படி வந்து தாவேக்காவை அவங்களால எதிர்க்க முடியுங்கிற கேள்வி இருக்குல்ல. அமைச்சரவையில அதைத்தான் சொல்றேன். அங்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தா கூட பரவாயில்ல, இந்த அணியினர் யாரு, வேல்மணி சண்முகம், அவங்க போகக்கூடாங்கிறது தான் என்னுடைய இது. கட்சி முக்கியம், கட்சியினுடைய வளர்ச்சி முக்கியம். அடுத்த தேர்தலுக்கு அதை எடுத்து போகணும்னு சொன்னா நீங்க ஒரு நிபந்தனையற்ற ஆதரவை வெளியிலிருந்து கொடுக்கலாம். அமைச்சரவையில பங்கு பெறக்கூடாது. பங்கு பெற்றால் நான் இங்க சொன்னது நான் சொன்னதுதான். 5 ஆண்டுகள் அதுல இருந்துட்டு யாரை எதிர்த்து போராடி அம்மா ஆட்சி தலைவர் ஆட்சியை கொண்டு வருவேன்னு பேசுவாங்க, முடியாது. கிட்டத்தட்ட அவங்க ஆட்சி தான் அது. ஆமா ஆமா. இப்ப தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயும் கூட தயக்கம் காட்டுறதா கேள்விப்பட்டேன். ஒரு 6 மாதமாவது போட்டோம், திராவிட கட்சிகளை வீழ்த்தி ஒரு புதிய சக்தியாக நம்மளை கொண்டு வந்திருக்காங்க, மக்கள் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க, இந்த 2 கட்சிகளின் மேலான அதிருப்தி தான் நம்மளை ஆட்சிக்கு அமைச்சிருக்கு. ஸோ இந்த சூழல்ல நாம வந்து அவங்கள சேர்க்கிறது சரியா வரும்னு எனக்கு தோணலை அப்படின்னு அது தொடர்பா பேச்சுவார்த்தை இருக்கு. அது எப்படி போகிறதுன்னு ஒரு 2 நாட்கள்ல நமக்கு தெரிஞ்சிடும். ஆனால் மிக மோசமான ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறது நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்சி கரைந்து வருகிறது அப்படிங்கிறது யதார்த்தமான நிலை. இதிலிருந்து கட்சியை காப்பாற்றுவதற்கு நிச்சயமாக பொதுக்குழுவை கூட்டி இது தொடர்பாக ஒரு ஆய்வு நடத்தி இந்த பொதுக்குழுவில் ஒரு மாற்று தலைமையை, எடப்பாடி பழனிசாமி தலைமையில தொடர் தோல்வி, அவருடைய பிடிவாதம் காரணமாக, அவருடைய அந்த எதேச்ச அதிகார போக்கின் காரணமாக இந்த சரிவுங்கிற பொழுது ஒரு மாற்றம் அந்த இடத்துல. சரி, எடப்பாடிக்கு எதிரான தரப்பு வேலுமணி அவர்கள், அதே போல சி.வி. சண்முகம் அவர்கள் பொதுக்குழுவை கூட்டி எடப்பாடி பழனிசாமியை நீக்கிட்டு அந்த இடத்துக்கு இன்னொரு தலைமையை கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களா சார்? நிச்சயமாக அதற்கான வேலை திட்டம் தான் தொடங்கி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 50-60 மாவட்ட செயலாளர்கள் அவருடைய ஆதரவு நிலையில் இருப்பதாகவும், பொதுக்குழு உறுப்பினர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் இப்போது ஆதரவு தெரிவிச்சிருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் தெரிவிக்குது. பல மாவட்டங்கள்ல பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இவங்க நீக்கிட்டு ஒரு 26 புதிய மாவட்ட செயலாளர்களை போட்டிருக்காரு. அந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து அந்த மாவட்ட அலுவலகத்துக்கு போக முடியாத நிலையெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம். எடப்பாடி தரப்புக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்து அங்கங்க ஆர்ப்பாட்டங்களும், இன்னும் பக்கம் இவங்க எடுத்த எஸ்பி வேலுமணி இவர்கள் எடுத்ததுக்கு சேலம் பகுதியில இவர்களுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் இருக்கிறது. தமிழ்நாடு முழுவதுமே அங்கங்க மாவட்ட வாரியாக இந்த பிரச்சனைகள் இருக்குது. இது கட்சியை இன்னும் மோசமான நிலைக்கு கொண்டு போயிடும். அதனால உடனடியாக தாமதமின்றி பொதுக்குழு கூட்டணுங்கிறது. பொதுக்குழு உறுப்பினர்கள்ல சட்டத்திட்ட விதிப்படி அதிமுகவினுடைய அந்த பைலாப்படி 3/2 பங்கு பொதுக்குழு உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு கொடுத்தா 1 வார காலத்துல பொதுக்குழுவை கூட்டணும். ஸோ அந்த அடிப்படையில் கையெழுத்து பெற்று அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் சப்மிட் பண்ணி பொதுக்குழுவை கூட்டுவாங்கன்னு வரும். ஆனா இப்போ இந்த மாதிரி யாரு கையெழுத்து கேட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கையெழுத்து போடாதீங்கன்னு எடப்பாடி தரப்புல இருந்து உத்தரவு போயிருப்பதாக ஒரு முக்கியமான நிச்சயமா எடப்பாடியினுடைய செயல்பாடு, எடப்பாடியை பிடிக்காத ஆட்கள் தான் இப்ப கையெழுத்து போடுறாங்க. ஆமா,
எடப்பாடியும் இருக்கட்டும் அப்படிங்கிறவங்க நிச்சயமா கையெழுத்து போட மாட்டாங்க. அப்படி எடப்பாடியினுடைய செயல்பாடுகள் சரியில்லை என்ற அதிருப்தி நிலையில் இருப்பவர்களிடம் ஓகே, நீங்க வந்து கையெழுத்து போடாதீங்க அப்படின்னு சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க. புரியுது. கட்சி ஆமா நலன் முக்கியம்னு. ஓகே, இதை தாண்டி அங்கங்க கிளை செயலாளர், பேரூர் செயலாளர், ஒன்றிய செயலாளர், அந்த மாநகர மாவட்ட நிர்வாகிகளிடமும் கூட ஓகே, இந்த தலைமை மாற்றம் தேவை என்கிற தீர்மானம் போட்டு அனுப்ப சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத கூட நான் கேள்விப்பட்டேன். அது 2 நாட்கள்ல அதுவும் வரும். பொதுக்குழு கூட்ட வேண்டியது இருக்கும். ஓகே, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இப்போதைக்கு பொதுக்குழு கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பல சந்தர்ப்பங்கள்ல அவசர பொதுக்குழு கூடி பல முடிவுகள் எடுத்திருக்காங்க. நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில எல்லாம் போயிருக்கு. அந்த அடிப்படையில இவரே ஓகே, தார்மீக பொறுப்பேற்று தன் பதவியிலிருந்து ராஜினாமா செய்துட்டு ஓகே, பொதுக்குழுவை அவைத்தலைவர் தலைமையில கூட்டிட்டு அந்த பொதுக்குழு எடப்பாடி பழனிசாமி தான் கட்சிக்காக பாடுபட்டு இருக்காரு, அவர் தான் நிறைய உழைச்சிருக்கிறாரு, அவரே இன்னும் உழைக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா பொதுக்குழு முடிவெடுத்தா இவங்களும் ஏற்க போகுது. அதை பண்ணணும். 1980 சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒரு படுதோல்வியை சந்தித்த உடனே அந்த கட்சியினுடைய தலைவர் திரு கருணாநிதியும் நாவலர் நெடுஞ்செழியனும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டாங்க. கட்சி பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டாங்க. கட்சியின் தலைவர் அந்த பதவி. ஆமா, பொதுச் செயலாளர் நாவலர் நெடுஞ்செழியனும் நாங்க அந்த தோல்விக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்யறோம். அப்புறம் பொதுக்குழு அவசரமா கூடி பொதுக்குழு வந்து தீர்மானம் போடுது. கட்சியில வெற்றி தோல்வி என்பது சகஜம், கட்சியை வழிநடத்துகிற தலைவரும் பொதுச் செயலாளரும் தொடர்ந்து இந்த பொறுப்புல இருந்து எங்களை வழிகாட்டணும்னு ஒரு தீர்மானத்தை போட்டு தொண்டர்கள் போட்டாங்க. அப்ப அந்த நிலைப்பாட்டை கூட எடுத்துருக்கலாம். தொடர்ந்து தோல்வி 10-11 தேர்தலில் தோல்வி வருகிற பொழுது அப்ப நீங்க தார்மீக பொறுப்பேற்று தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து செயற்குழு பொதுக்குழுவை போட்டுவோம், ஆய்வு நடத்துவோம், பேச விடுவோம், அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அப்ப பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா எடப்பாடியாருக்கு அந்த பொதுச் செயலாளர் பதவியை விட்டு கொடுப்பதற்கு மனம் இல்ல. அவரு எல்லாத்தையும் பதவி வெறி பிடிச்சவங்க, பதவி சுகத்துக்காக போறாங்க வர்றாங்கிறாரு. முழுக்க இவர் தான் பதவி வெறி. அந்த பதவி வெறியுடைய உச்சம் எப்படின்னா திமுக ஆதரவோடு கூட முதலமைச்சராக வர்றதுக்கு முயற்சி நடந்தது கேள்விப்பட்டேன். தகவல்கள் வந்தது ஊடகத்துல, பத்திரிகை எல்லாருமே எழுதியிருக்காங்க. அதை தாண்டி எல்லோருமே உறுதிப்படுத்தியிருந்தாங்க. ஆமா, ஏன்னா இடதுசாரிகள் சொன்னாங்க இது மாதிரி திமுக அதிமுக ஆட்சி அமைத்தா அவங்களால ஆதரவு கிடைக்கும்னு திரு மு.க. ஸ்டாலினே கேட்டதாகவே அவங்க சொல்லியிருந்தாங்க. இதையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமியே சொல்றார், எங்க புதுச்சேரியில ரெசார்ட்ஸில் இருக்கிற அந்த 47 எம்எல்ஏ உட்கார வச்சுட்டு இன்றைய அரசியல் சூழல் அதிமுகவை நோக்கி வருகிறது. ஆமா, உங்களுக்கு நல்ல செய்தி வரும் இருங்க அப்படின்னு. ஏங்க 3வது இடத்துல 47 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நம்மை நோக்கி இந்த எப்படி அதிகாரம் வரும் அப்படிங்கிறது. அப்ப நீங்க திமுக ஆதரவோடு கூட முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற அந்த வெறி இருக்குல்ல, அந்த பதவி வெறி, அது இவங்கள்ட்ட யார்ட்டும் இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். ஆமா, இந்த நிலையை இன்னும் எப்படி நம்ம உறுதிப்படுத்துறோம்னா, நம்ம தம்பிதுரை சொல்றார், அந்த எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சராகி ஒரு கூட்டணி ஆட்சியை நடத்துவாரு, அதற்கான முடிவை தான் மக்கள் கொடுத்துருக்காங்க, அவர் வரணும்னு விரும்புறாரு. செம்மலை சொல்றார், இந்த சூழல்ல அவர் வந்து கிங் மேக்கர் கிடையாது, கிங் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி. அப்ப இந்த எண்ணம், இந்த உணர்வு ஒரு அடிமட்ட தொண்டனுடைய கனவுல கூட திமுக தயவுல ஆட்சி அமைக்கணுங்கிறது வராது. ஆனால் இந்த கட்சியை வழிநடத்துகிற முதன்மை பொறுப்பில் இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த எண்ணம் வருகிறது என்றால் எப்படி ஒரு கட்சியை கொண்டு போவார்? இந்த சந்தேகம் அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு வந்ததுனால தான் அவங்க சரி இவர் இனி சரியா வராது அப்படின்னு வந்திருக்காங்க. எடப்பாடி தரப்புக்கு திமுக ஆதரவு தராங்க போல இருக்கே சார். முன்னாள் சபாநாயகர் அப்பாவு என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சி தலைமை யார் சொல்றாங்களோ அவங்களதான் வந்து குரடாவா வந்து சபாநாயகர் நியமிக்கணும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் சொல்லியிருக்காரு. இது வந்து ஒரு ப்ரோ எடப்பாடி ஸ்டேட்மெண்ட் மாதிரி நமக்கு தெரியுதே சார். இல்லை, அவர் பேரவைத் தலைவராக இருந்தார். அவர் தலைவராக இருக்கிற காலத்தில் எந்த மாதிரியான செயல்பாடுகள், அவர் எந்த மாதிரியான முடிவுகளை எடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு முழுக்க ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருந்தார். பல அமைச்சர்களை காப்பாற்றியதே அவர் தான். இங்கேருந்து எதிர்கட்சியிலேருந்து குற்றச்சாட்டுகள் ஒரு விஷயம் வர்ற போது அவர் தான் அதை தொடங்கி அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு கூடுதல் தகவலை அமைச்சர் சொல்லுவார் அப்படிங்கிற சொன்னார். அந்த மாதிரி அப்போ இன்றைக்கு தாவேகா அமைச்சரவையில் தாவேகாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வெற்றி பெற்றவர் தான் சபாநாயகர் ஜெய்சிடி பிரபாகர். எனவே ஆட்சி கட்சிக்கான ஆதரவு மனநிலையில் தான் அவர் செயல்படுவார். அங்கே அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பேரவையினுடைய அது ஒரு தனி இறையாண்மை, சட்டப்பேரவைக்கு என்று நீதிமன்றத்தால் கூட தலையிட முடியாது. நீதிமன்றங்களுக்கு ஒரு தனி இறையாண்மை இருக்கிறது. கடந்த 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நிலைமைகள் இப்போ இல்லை. பேரவை வந்து திரு PH பாண்டியன் இருப்ப சொன்னால வானளாவிய அதிகாரம் இருக்கிறது.
நீதிமன்றம் சொன்ன உத்தரவு கூட நிறைவேற்றாமல் இவர் நடந்துக்கிட்டார். இந்த பிரச்சனை மாறி மாறி உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் போகிறபோது சட்ட நிபுணர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் அமர்ந்து பேசி அதை சமாதானத்துக்கு கொண்டு வந்தாங்க. இந்த மோதல் கூடாது ஓகே, பேரவைக்கும் நீதிமன்றத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்போ வருமா அப்படின்னு நமக்கு தெரியலை. என்னன்னா சட்டப்படி இப்போ அந்த 2/3 பங்கு ஆதரவு இருந்தால்தான் கட்சி மாறல் தடை சட்டம் செல்லாது. இன்னொரு அமைப்போட சேர்ந்து செயல்பட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்கு. பேரவை பொறுத்தளவில் பெரும்பான்மை உறுப்பினர்களின் விருப்பம் எதுவோ அந்த விருப்பத்தின் அடிப்படையில் பேரவையில் அவர்களை செயல்பட செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒன்று இருக்கு. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பு பேரவைத் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக சார்பில் பேச விட்டுட்டு அடுத்ததாக வேலுமணியை பேச விட்டாரு. எடப்பாடி உட்பட எல்லோரும் எந்திரிச்சு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அப்ப பேரவைக்கென்று ஒரு தனித்த உரிமை இருக்கிறது, அதிகாரம் இருக்குது. பேரவைத் தலைவரான எனக்கும் தனி அதிகாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில அவர் கேட்டார், பேசுறதுக்கு அனுமதி கேட்டார். நான் பேச சொல்லிட்டேன். அவர் பேச்சை இந்த அவையும் கேட்கட்டும், நாடும் கேட்கட்டும். எடப்பாடி உட்காருங்கட்டாரு, உட்காந்துட்டார். எடப்பாடி உட்காந்துட்டார். இப்ப இந்த 2 பிரிவு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. எஸ்பி வேலுமணி சட்டசபை தலைவர், விஜயபாஸ்கரை கொறடாவா தேர்ந்தெடுத்திருக்கிறோம். இது சட்டமன்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி தேர்ந்தெடுத்தது அப்படின்னு முதல்ல 32 பேர் இருந்தாங்க. அப்புறம் 25 பேர் தான் கடைசியா இருந்தது. மற்றவங்கெல்லாம் அந்த பக்கம் போயிட்டாங்க. அந்த 25 உறுப்பினர்கள் கடிதம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் 22 பேர் கடிதம் கொடுத்துருக்காங்க. ஆனால் 22 பேர் ஆதரவு நிலைப்பாட்டில் அவங்க எதிராக இருந்தாங்க. ஆனால் கொடுத்த கடிதம் எப்படி தெரியுமா? அங்கே கவர்னர்கிட்ட நம்ம ஆட்சி அமைக்க அனுமதி கோரணும், அதனால் 47 எம்எல்ஏக்களுக்கு கையெழுத்து போடுங்க ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு இந்த 47 உறுப்பினரும் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்லி போய் கொடுத்துட்டாரு. சரி, அப்போ அதுலேயும் இந்த சிக்கல் இருக்குது. இப்போ இங்கே கையெழுத்து போட்டவங்க தான் இவங்களுமே. இவருக்கு ஆதரவு நிலையில் இருக்கிற இந்த 2 பேருங்கிற போது இதை எதை ஏற்பது? ஓகே, அப்படி அதனால தான் இதை நான் இன்னும் ஏற்கலை அப்படின்னு ஒரு இப்போதைக்கு அதிமுகவுக்கு யார் சார் கொறடா வேணும்? அதுதான் இன்னும் முடிவெடுக்கலன்ட்டார் பேரவைத் தலைவர். இன்னைக்கு சொல்லிட்டார், நான் முடிவெடுக்கல, இது என் ஆய்வில் இருக்கிறது, மீண்டும் சட்டப்பேரவை கூடும்போது அது தொடர்பாக பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப ஒரு கொறடா யார் என்பதை பேரவை ஏற்காத நிலையில் கொறடா உத்தரவு போட முடியாது. ஓகே, அப்ப கொறடா உத்தரவை மீறிய இவர்களை தகுதி நீக்கம் செய்யுங்கள் அப்படின்னு எடப்பாடி தரப்பு கொடுத்திருக்காரு. ஆமா, இன்பதுரை அதுவும் செல்லுபடி ஆகாது. விஜய் மீதே வழக்கு பாயலாம், சிபிஐ வழக்கு பாயலாம். கடந்த காலங்கள்ல சம்பவத்தை சுட்டி காட்டி பேசியிருக்காரு. இன்பதுரை சட்ட வல்லுநர், அதனால அவரு மிகப்பெரிய நிறைய சட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிறாரு. இந்த அரசியல் சட்டத்துறை இந்த திருத்தப்பட்ட 10வது விதி இருக்குல்ல, ஆமா, அதை மேற்கோள் காட்டி தான் எல்லாரும் சொல்றாங்க. ஏன்னா ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைமை தான் ஏஃபார்ம் பிஃபார்மில் கையெழுத்து போட்டு அந்த அரசியல் கட்சி சார்பாக வெற்றி பெற்று பேரவையில் செயல்படுபவர்கள் அந்த கட்சியினுடைய வழிகாட்டுதலோடு கட்சி தலைமையின் உத்தரவுக்கிணங்க தான் செயல்படணும்னு அது இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னொன்று, இந்த குதிரை பேரம் நடந்தது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டால் முதல்வர் மீதே வரும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அவர் மேலே வம்போ வழக்கம் வருவதற்கான வாய்ப்பு இல்லை. இப்போ பேரவைத் தலைவர் அதிகபட்ச உறுப்பினர்கள் நாங்கள் தனி அணியாக செயல்படுவோம் என்று சொல்லுவதால் என்ன நடக்கும்? எஸ்பி வேலுமணி குரூப் அதிமுக நம்பர் 1, எடப்பாடி தரப்பு அதிமுக நம்பர் 2 அப்படி கொண்டு வாங்க, வெளிப்படையா தெரியும். அப்ப எல்லாருக்குமே போயிடும். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஆனா இது கட்சியுடைய எதிர்காலத்துக்கு நல்லது இல்லையே சார்? அதுதான் சொல்றேன். எல்லோருமே ஒருங்கிணைந்து ஒன்றுபட்டு போராடி தொகுதி வாரியாக கூட்டங்களை நடத்தி, ஆய்வு கூட்டங்களை நடத்தி அதை கட்சி கட்டமைப்பை மீண்டும், ஏன்னா இளைஞர்களே இப்போ இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை, தாவேகா திமுகன்னு அங்கங்கே போயிட்டாங்க. அப்போ இதை கீழே வரைக்கும் ஒரு மறு கட்டுமானம் செய்யணும். தொண்டர்கள் சோர்ந்து போய் தான் இருக்காங்க. தொண்டர்கள் மட்டுமில்ல, புரட்சியர் எம்ஜிஆர் காலத்தில் அரசியலில் பயணித்த 60-70 வயது கடந்தவர்கள் எல்லாருமே அமைதியாயிட்டாங்க. தன்னுடைய அதாவது காலமெல்லாம் இரட்டைலைக்கு வாக்களித்தவர்கள் கூட இந்த முறை பலர் வாக்குச்சாவடிக்கு போகலை, பல பேர் மாறி ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பலகீனமான நிலை. இதிலிருந்து மீட்டெடுக்கிறோன்னா மீண்டும் கட்சியை கட்டமைப்பதற்கு நிர்வாகிகள் குறைந்தபட்சம் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். இவருடைய செயல் என்பது மீண்டும் கட்சியை அழிவு பாதைக்கு தான் கொண்டு போகுது, சரிவுக்கு தான் கொண்டு போகுதுங்கிறத உணர மாட்டேங்கிறார் எடப்பாடி. நம்ம உணரலையா சார்? உணரலை, அதை தான் நான் சொல்கிறேன். அதாவது
தவறு செய்தவன் திருந்தியாகணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும். தவறும் தப்புக்களையும் தொடர்ந்து சேர்ந்து இவர் திருந்தவும் இல்லை, வருந்தவும் இல்லை. ஒரு ஒரு அரசியல் இயக்கம் இப்போ எந்த ஒரு அரசியல் கட்சியானாலும் அந்த அரசியல் கட்சியை வழிநடத்துகிற தலைவருக்கு உரிய பண்புகள் இருக்கும். எல்லோரையும் அரவணைத்து போகணும் அப்படிங்கிறது தான். நம்ம பல பதிவில் பேசியிருக்கோம். எம்ஜிஆர் எப்படி செயல்பட்டார், செல்வி ஜெயலலிதா எப்படி செயல்பட்டாங்க, தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அத்தனை பேரையுமே அரவணைத்து தானே கொண்டு போனாங்க. அப்போ அந்த வழியில் அந்த கட்சியை வழிநடத்துகிற எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த உணர்வு இல்லைன்னா எப்படி? நீங்கள் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 42-48 50% வரைக்குமே அதிமுகவுக்கு வாக்கு வங்கிகள் இருந்தது. ஒவ்வொரு தேர்தலையும் மாறி மாறி வந்தது. பிரச்சனை எம்ஜிஆர் காலத்திலே ஒரு 34% வரைக்குமே இருந்தது. அப்போவே 70களிலேயே இருந்தது. இன்னைக்கு 20% கொண்டு வந்து 21ல் நிற்குது. ஆமாம், அன்னைக்கு நீங்கள் கட்சியினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கை குறைவு, 2 கோடிங்கிறாங்க. ஆமாம், ஒரு 1.25 கோடி 1.25 கோடி தான் 70களில் வாக்காளர்களே. 4.25 கோடி வாக்காளர்கள். கட்சி உறுப்பினர்களும் 2 கோடியை தாண்டி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்போ இந்த நிலையில் இந்த அளவுக்கு ஒரு பின்னடைவு சரிவை சந்தித்தா ஒரு மனச்சாட்சி உள்ள மனிதன் தார்மீக பொறுப்பேற்று நான் ராஜினாமா சொல்கிறேங்க, ஒரு குழு போடுவோம், செயற்குழுவை போடுவோம், அதில் இந்த ஆய்வுக்கு ஒரு குழு போடுவோம் அப்படின்னு. நீங்கள் 2021 தேர்தலின் போதே ஓபிஎஸ் சொன்னார், ஏங்க இது என்ன மாவட்ட நிர்வாகிகள் அந்தந்த பகுதி மாநில நிர்வாகிகள் ஒன்றிய நகர நிர்வாகிகள்லாம் அழைத்து நாம் ஏன் இந்த தோல்விங்கிறத நம்ம பேசணும் அப்படின்னதுக்கு அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் யார் சொல்கிறதுமே கேட்குறது இல்லை. சிவி சண்முகம் சொன்னார்ல, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு இப்படி கொண்டு போய் 3வது இடத்துல தள்ளி விட்டார். நீங்கள் இந்த 2026 நம்ம அவங்கெல்லாம் சேர்ந்தாதாங்க ஜெயிக்க முடியும்னு போய் சொன்னால் அதையும் ஒத்துக்க மாட்டேன்ட்டாரு. இப்போ இவ்வளோ பெரிய மோசமான தோல்விக்கு நமக்கு வந்துடுச்சு. புரிந்த சக்திகளெல்லாம் உண்டு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கா சார்? அப்பவுமே சொல்கிறாரு, சிவி சண்முகத்தை சொல்கிறாரு, நாங்கள் சொன்னோம், இல்லை நான் 2-3 தனியார் நிறுவனத்து மூலமாக ஆய்வு நடத்திட்டேன், மாநில அரசுடைய காவல்துறை உளவு பிரிவுமே நமக்கு 160-170 இடம் ஜெயிக்கிட்டாங்க, நீங்கள் பெருசாமல் இருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இப்போ கொண்டு வந்து விட்டுட்டாரு அப்படின்ட்டாரு. அப்போ எடப்பாடியினுடைய செயல்பாடுனால் கட்சி தொடர் தோல்வியை சந்திப்பதால் அவரை மாற்றிட்டு வேற ஒரு ஆளை கொண்டு வந்தாதான். ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவரை விட்டால் வேற ஆள் இல்லைங்கிற மாதிரி நிறைய அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள் பேசுகிறாங்க. நீங்கள் புரட்சித் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இந்த 2 பெரும் சக்திகளும் மிகப்பெரிய ஆளுமை, மக்கள் செல்வாக்கு, தொண்டர்களுடைய 100% ஆதரவு உள்ளவர்கள். அதற்கு இணையாக இவரை கொண்டு வர முடியாது. சாதாரண நிலையிலிருந்து கிளை செயலாளரிலிருந்து வளர்ந்தவர் தான். இதே மாதிரியான நிலை, இதை விடவும் திறமையானவர்கள், நிர்வாகத்தை சரியாக கொண்டு செலுத்துகிறவர்கள் ஆயிரக்கணக்கானவர். புரட்சித் எம்ஜிஆர் அரசியல் பயிற்சி பெற்றவர்கள், செல்வி ஜெயலலிதாவிடம் அரசியல் பயிற்சி பெற்றவர்கள் நிறைய இருக்கிறாங்க. சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கிடைத்தால் இதை விடவும் சிறப்பாக கட்சியை வழிநடத்துவதற்கு முடியும். யாரும் இல்லை 20% எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பேசுகிறாங்க. அது ஒரு அபத்தமான பேச்சு. ஏன்னா புரட்சித் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவுக்கான வாக்கு வங்கிகள் இன்னும் இருக்கு, 25-30% இருக்கு. அது இரட்டை இலைக்கான வாக்கு. அந்த வாக்கையே குறைச்சிட்டார். அப்புறம் எடப்பாடிக்குன்னு தனி வாக்கு எங்க போயிருக்கு. எனவேதான் எடப்பாடிக்கு ஒரு மாற்றாக வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பும் கட்சியின் நலங்கருதி எதிர்காலம் இனி அதிமுகவுக்கு வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தில் தாவேகாவுக்கு வெளியிலிருந்து ஒரு நிபந்தனையற்ற ஆதரவை, ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம், புரட்சித் எம்ஜிஆர், அம்மா செல்வி ஜெயலலிதா, அதாவது அமைச்சரவையில பங்கேற்காம வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கணும். அவர்கள் வந்து அந்த மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துவங்கள், நீங்கள் செயல்படுத்துறவங்களுக்கு நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம். ஒட்டுமொத்த அதிமுக 47 எம்எல்ஏவும் அப்படி ஒரு முடிவெடுத்து போனால் அதிமுகவுக்கு நல்லது, தாவேகாவுக்கு நல்லது என்பதான் என்னோட பார்வை. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக அதிமுகவை ரொம்ப பக்கத்துல இருந்து, ஆரம்ப காலத்துல இருந்து ரொம்ப வெகு அருகில் இருந்து கவனித்த, அவதானித்த ஒரு மூத்த பத்திரிகையாளர். அந்த நலன் சார்ந்து பேசியிருக்கீங்க. கேட்க வேண்டிய காதுகளுக்கு இது எட்டும்னு நினைக்கிறேன். வரக்கூடிய காலங்கள் இன்னும் அதிமுகவில் பல்வேறு கலைவரங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியான சூழ்நிலை தான் நமக்கு தெரியுது. அதை பற்றியும் விரிவாக பேசலாம் சார். நேரிலிருந்து எனக்கு பேசி நமக்கு நன்றி தெரிவிக்கலாம் சார். நன்றி.